தொடர்ந்து செல்லுவோம். We've been teaching about Jesus Christ our Lord. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் போதித்து வருகிறோம். As I told you in the beginning itself that everything stands or falls based on this person Jesus Christ. ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொன்னது போல இந்த இயேசு கிறிஸ்துவாகிய நபரை சார்ந்துதான் எல்லாமே நிற்கிறது அல்லது எல்லாமே விழுகிறது. Our salvation, நம்முடைய ரட்சிப்பு, our Christian life, நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம், our whole faith and everything stands on this. நம்முடைய விசுவாசம் அனைத்தும் இவரிலே தான் இருக்கிறது. Not on some teaching. ஏதோ சில போதனைகள் மீது அல்ல. It is on a person. அது ஒரு நபர் மீது. If what we say about this person is not right, then the church can be closed down, our faith is in vain, and we can go home and try to find some other way. இந்த நபரை குறித்து நாம் சொல்லுகிற காரியங்கள் சரியில்லை என்றால் பிறகு சபையை மூடி விடலாம், நம்முடைய விசுவாசம் வீணா இருக்கும், நாம எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு வேற ஏதாவது பார்க்கலாம். If Jesus is not Lord, இயேசு கர்த்தர் இல்லை என்றால், if Jesus is not God's son, இயேசு தேவனுடைய குமாரன் இல்லை என்றால், if he is not what we believe him to be, அவர் என்னவா இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோமோ அப்படியாக அவர் இல்லை என்றால், then our whole belief and our whole activity, everything that we go through, our hope and our faith, everything is in vain. பிறகு நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம், நாம் செய்கிற எல்லா காரியங்களும் விருதாவா இருக்கும். That is why we must ground ourselves in the truth about him, that person, who he is. ஆகவேதான் அவரை குறித்த சத்தியம், அவர் யார், என்னவா இருக்கிறார், அதிலே நாம் உறுதியாய் வேர்கொண்டிருக்கிறோம். That is why from the beginning the church was attacked by a scheme and a cunning craftiness of the devil. The church was attacked with all kinds of Christological heresies concerning Christ. ஆகவேதான் பாருங்கள், ஆரம்பத்திலிருந்தே சபை எப்படி தாக்கப்பட்டது, கிறிஸ்துவை குறித்த கள்ள போதனைகளினாலே சபை தாக்கப்பட்டது. Most of the major heresies in the church from the first century was concerning the person Christ, who he is. There was a questioning about who he is, and a doubt and aspersion cast upon who that person is. Is he divine, is he human, and who he is, and so on. ஆரம்பத்திலிருந்தே முதல் நூற்றாண்டிலிருந்தே சபை மீது எந்த தாக்குதல் தொடுக்கப்பட்டது, கிறிஸ்துவை பற்றி, அவர் யார், அதை பற்றி தான் தாக்குதல். அவர் யார், அவர் என்ன செய்தார், என்ன பண்ணார், அதை பற்றி தான் தாக்குதலே நடந்தது. That is why we need to look into this person. ஆகவேதான் இந்த நபரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். This is so important because in the world people say, well, Jesus I believe is a good person. இது ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னா உலக மக்கள் சொல்லுகிறார்கள், இயேசுவா அவர் ரொம்ப நல்லவருங்க. Some others will say, I believe he is a prophet. ஒரு சிலர் சொல்வாங்க, அவர் தீர்க்கதரிசி நான் நம்புறேன். Others will say, I believe he had some miraculous powers also. சிலர் சொல்லலாம், ஒருவேளை அவருக்கு சில அற்புத சக்திகளும் இருந்தது நான் நம்புறேன் அப்படி. Some will say, well, he is a tremendous he had a tremendous love, he died on the cross. சிலர் சொல்வார்கள், அவருக்கு அன்பு அதிகமா இருந்தது, சிலுவையில கூட மரித்தார் என்று. And but they will say, ஆனால் அவர் சொல்வார்கள், he is just a human person. அவர் சாதாரண மனுஷன் தானே. But you are worshiping him as God. ஆனால் அவரை நீங்கள் தெய்வமாய் வணங்குகிறீர்களே. How can you worship him as God? எப்படி நீங்கள் அவரை தெய்வமாய் வணங்கலாம்? How can a person be human as well as divine? எப்படி ஒரு மனிதர், ஒரு நபர் மனிதனாகவும் இருக்க முடியும், மனுஷனா இருக்க முடியும், அதே சமயத்துல தெய்வமாகவும் இருக்க முடியும்? How can you call this human person born of a woman, how can you call him Lord? ஒரு ஸ்திரீயினிடத்தில் பிறந்த ஒரு மனிதனை எப்படி நீங்கள் ஆண்டவர் என்று அழைக்கலாம் என்று கேட்பார்கள். How can you believe that he is God, manifest in the flesh? எப்படி அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் என்பதை நீங்கள் நம்பலாம்? How can you believe that he is Lord? அவர் கர்த்தர் என்று எவ்வாறு நீங்கள் நம்பலாம்? That is why I am teaching about the evidences for his deity and the evidences for his humanity. ஆகவேதான் அவர் தெய்வீகமானவர், பிறகு அவர் மனுஷிகமானவர் என்பதற்குரிய ஆதாரங்களை நான் உங்களுக்கு கொடுத்து வருகிறேன். I am now teaching about the evidences concerning the deity of Jesus. இப்பொழுதுதானே கிறிஸ்துவுடைய தெய்வீகத்திற்கான ஆதாரங்களை நான் உங்களுக்கு கொடுத்து வருகிறேன். His divinity. அவர் தேவன் என்பதற்கு. Why is this so important? ஏன் அது அவ்வளவு முக்கியம்? We need to establish the fact that he is indeed God's son, he is God manifest in the flesh. அவர் மெய்யாகவே தேவன் தான், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் என்பதை நாம் இங்கே உறுதிப்படுத்தி வருகிறோம். And then we need to go and establish the fact that he was truly human with all the human nature. அதன் பிறகு அவர் மெய்யாகவே மனுஷன், ஒரு மனிதனுடைய எல்லா தன்மைகளும் நிரம்பியவர் என்பதையும் நாம் கூற போகிறோம். Then we have to explain this great mystery of one person with two natures. அதன் பிறகு இந்த மாபெரும் ரகசியத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு நபர் ரெண்டு தன்மைகளை, சுபாவங்களை கொண்டிருக்கிறார். Because we preach Christ to the world. ஏனென்றால் நாம் உலகத்துக்கு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். People are always asking, how can you believe that he is God? மக்கள் எப்போதும் கேட்கிறார்கள், அவர் தேவன் என்று எப்படி நீங்கள் நம்புகிறீர்கள்? What are you going to say to him? அவர்களுக்கு என்ன சொல்ல You going to போகிறீர்கள்? scratch your head and say, well, I think he is God because my granddaddy believed he is God? தலையை சொரிஞ்சிட்டே சொல்ல போறீங்களா, எங்க தாத்தா சொன்னார் அவர் தெய்வம், ஆகவே நானும் நம்புறேன்? How do you believe that he is Lord? எப்படி அவர் கர்த்தர் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? There are 9
lines of evidences for his deity. அவர் தேவன் என்பதற்கு 9 வகையான ஆதாரங்கள் உள்ளது. We began to explore them last week. கடந்த வாரம் அவைகளை நாம் பார்க்க The ஆரம்பித்தோம். first line of evidence was that the various names ascribed to him are evidences of his deity. முதலாவது ஆதாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள பல்வேறு பெயர்கள், அதுவே அவர் தேவன் என்பதற்கு ஆதாரமா இருக்கிறது. Various names. பல்வேறு பெயர்கள். 16 different names are there at least in the New Testament. புதிய ஏற்பாட்டில் ஏறக்குறைய 16 பல்வேறு பெயர்கள் காணப்படுகிறது. Names like Son of God, தேவகுமாரன் போன்ற பெயர், only begotten Son of God, ஒரே தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்ற first and பெயர், the last, முந்தினவரும் பிந்தினவரும் Alpha and என்பது, Omega, அல்பா ஓமேகா the என்பது, Holy One, பரிசுத்தர் என்பது, Lord, கர்த்தர் என்பது, Jehovah, யெகோவா என்பது, Lord of glory, மகிமையின் கர்த்தர் என்பது, Emmanuel, இம்மானுவேல், and so on. We covered the last. இன்னும் பல பெயர்கள் கடந்த வாரங்களில் எல்லாம் The பார்த்தோம். second line of evidence இரண்டாவது வகையான ஆதாரம் is that the Bible ascribes to him certain divine attributes that belong only to God, are ascribed to this person who walked as a human being on this earth. He is ascribed with divine attributes. பாருங்கள், தேவனுக்கே உரிய குணலட்சணங்கள் இந்த பூமியிலே மனுஷனாய் நடந்து திரிந்த இயேசு கிறிஸ்துவுக்கும் உண்டு என்று வேதம் கூறுகிறது. What are those characteristics? அந்த குணலட்சணங்கள் என்னென்ன? Omnipotence, omniscience, omnipresence and eternity. சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி, நித்தியர் என்பது. Only God can describe with those characteristics. தேவனை மட்டுமே இத்தகைய தன்மைகளை உடையவர் என்று வர்ணிக்க Only முடியும். God is omnipotent. தேவன் மட்டுமே சர்வ வல்லவர். Only he is omnipresent. அவர் மட்டும்தான் சர்வ வியாபி. Only he is omniscient. அவர் மட்டும்தான் சர்வ ஞானியா Only இருக்கிறார். he is eternal. அவர் மட்டுமே நித்தியரா இருக்கிறார். But the Bible does a very strange thing. It talks about Jesus and it describes him being omnipotent, omniscient, omnipresent and eternal in nature. ஆனால் வேதம் பாருங்கள், அது வினோதமாய் கூறுகிறது. இயேசுவை குறித்து பேசும்போது அவரும் சர்வ ஞானி, அவரும் சர்வ வியாபி, சர்வ வல்லவர், அவரும் நித்தியர் என்று அது கூறுகிறது. So that is the second line of evidence. ஆகவே இது இரண்டாவது வகையான ஆதாரம். Because it talks about this person who walked on this earth in terms in which it talks about God. ஏனென்றால் இந்த பூமியில சுற்றித் திரிந்தார் இயேசுவானவர், அவரை குறித்து தேவனை குறித்து வேதம் என்னவாய் பேசுகிறதோ அதே போல பேசுகிறது. That shows us that he is God. அதுவே அவர் தேவன் என்பதை நமக்கு Third line காண்பிக்கிறது. of evidences has to do with the divine powers and abilities and responsibilities that were given to him. மூன்றாவது வகையான ஆதாரம் அவருக்கு கொடுக்கப்பட்ட தெய்வீக வல்லமை, தெய்வீக அதிகாரம், அது மட்டுமல்ல தெய்வீக பொறுப்புகள். I pointed out to you several things. பல காரியங்களை நான் உங்களுக்கு சுட்டி Pointed காண்பித்தேன். out to you that he is the Lord of creation. He is ascribed with being the creator. அவர் சிருஷ்டிகர், அதாவது சிருஷ்டிகர்த்தர் என்று வேதம் அவரை The அழைக்கிறது. Bible says that Jesus created everything. வேதம் சொல்லுகிறது இயேசு எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்று. Gave you all the verses. I gave you all the verses last week. கடந்த வாரம் எல்லா வசனங்களையும் நான் உங்களுக்கு கொடுத்தேன். Then the Bible says that he has the power to forgive sins. பிறகு வேதம் சொல்லுகிறது பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு உண்டு என்று. They believed only God can forgive sins, but this person is said to have the power to forgive sins. ஆனால் தேவன் மட்டுமே பாவங்களை மன்னிக்க முடியும் என்று அவர்கள் நம்பினார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது இவரும் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் பெற்றிருக்கிறார் என்று. Thirdly, he raised the dead. மூன்றாவதாய் அவர் மரித்தோரை எழுப்பினார். And fourthly, he has the ability to transform our bodies, which he will do at his second coming. நான்காவதாக நம்முடைய சரீரங்களை மறுரூபமாக்கக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கிறது. நம்முடைய இரண்டாவது வருகையிலே அவர் அப்படி செய்ய போகிறார். And the authority to judge the world is given to him. பிறகு உலகத்தை நியாயம் தீர்க்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. And the power to give eternal life is also given to அது him. மட்டுமல்ல, நித்திய ஜீவனை அளிக்கக்கூடிய அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. All these powers, think about it. பாருங்க, இந்த எல்லா வல்லமைகளை பற்றி எண்ணி பாருங்க. Now this is where we stopped. Let me say something and then continue on. இங்குதான் கடந்த வாரம் நிறுத்தினோம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லி நான் தொடர்ந்து சொல்லுகிறேன். The Bible says, he was before all things. வேதம் சொல்லுகிறது அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர் என்று. Things in heaven and things in earth were made by him. பரலோகத்துள்ளவைகள் பூலோகத்துள்ளவைகள் எல்லாமே அவராலே உண்டாக்கப்பட்டது. Nothing was made without him. உண்டாக்கப்பட்ட எதுவும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. Talking about this person who walked as a human being in this world. பாருங்க, இந்த உலகத்திலே மனிதனாய் நடமாடினாரே அவரை குறித்து இது It பேசுகிறது. says that he was before anything and everything and he made everything. பாருங்கள், அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், அவர்தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்று கூறுகிறது. Amazing. இது ஆச்சரியமா I இருக்கிறது. mean, it's either the people that are talking about him like they are crazy or they are really speaking the truth. பாருங்கள், ஒன்று இவரை பற்றி இப்படி சொல்லுகிற ஆட்கள் பைத்தியக்காரனா இருக்க வேண்டும், அல்லது உண்மையை தான் பேச வேண்டும். Only two things can be true. ரெண்டு One காரியம் தான் of உண்மையா two இருக்கும். things. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் உண்மையா இருக்க முடியும். If I came and told you, நான் உங்ககிட்ட வந்து here is Benjamin, he created everything. பெஞ்சமின் இருக்காரே, இவர்தான் எல்லாவற்றையும் He was சிருஷ்டித்தார்னு before சொன்னா, everything. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவராக He
was the Alpha and Omega. இவர்தான் அல்பா ஓமேகா. And by him and through him were all things made. இவராலே இவர் மூலமாக தான் எல்லாமே உண்டாக்கப்பட்டது. Nothing was made without him. உண்டானது ஒன்றும் இவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. In heaven and earth. வானத்திலும் பூமியிலும். You will probably stone me if I said இப்படி that. சொன்ன ஒருவேளை என்ன கல்லடிச்சு கொன்னுடுவீங்க. I have to either be crazy, absolutely crazy, to say that a human being walking with human nature in this world did all these things. மனுஷத்தன்மையோடு இந்த உலகத்தில் நடமாடின ஒரு மனிதன் இப்படி எல்லாம் செய்தார் என்று சொன்னால் அது பைத்தியக்காரத்தனமா தான் இருக்க வேண்டும். But the Bible says that. ஆனால் வேதம் அப்படி சொல்லுகிறது. John says that. யோவான் அதை சொல்லுகிறார். In the beginning was the word was with God, and the word was God. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. All things were made by him, and without him nothing was made. It was made by him and for him. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, எல்லாம் அவருக்காக உண்டாக்கப்பட்டது. Paul says it in Colossians chapter 1. கொலோசியர் 1 அதிகாரத்திலே பவுல் அதை சொல்லுகிறார். He says he was before all things. அவர் சொல்லுகிறார் அவர் எல்லாவற்றுக்கும் He முந்தினவர். created everything in heaven and everything in earth. வானத்தில் உள்ளவைகள் அனைத்தையும் பூமியில் உள்ள அனைத்தையும் அவர்தான் உண்டாக்கினார். Everything was created by him. எல்லாமே அவரால் உண்டாக்கப்பட்டது. The author of the book of Hebrews says that. எபிரேய ஆசிரியர் அதை சொல்லுகிறார். He says that he was the express image of God. அவர் தேவனுடைய தற்சுரூபம் என்று அவர் சொல்லுகிறார். That by the word of his power not only did he create everything, but that he sustains all things. தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது மட்டுமல்ல எல்லாவற்றையும் தாங்குகிறார் என்று அவர் சொல்லுகிறார். All of them are talking about Jesus like அவர்கள் that. அனைவரும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்படிதான் பேசுகிறார்கள். Now if one person was talking like that, you can say, well, he may be deluded and this person got, his mind is whacked off, பாருங்க ஏதாவது ஒரு ஆள் அப்படி பேசினா பரவாயில்லை, ஏதோ பைத்தியம் பிடிச்சிருக்கு கிறுக்கு இப்படி பேசுறான்னு சொல்லி விட்டுடலாம். லேசா புத்தி பரண்டிருச்சுன்னு சொல்லலாம். But John is talking about it. ஆனால் யோவான் அதை குறித்து Paul is talking about it. பவுல் அதை பற்றி பேசுகிறார். Whoever wrote Hebrews is talking about it. எபிரேயர் யார் எழுதினாலும் சரி அவங்க அதை பற்றி And பேசுறாங்க. they are talking about it not just one or two times, many times in many places. ஆனால் ஒன்று ரெண்டு முறை இப்படி பேசவில்லை, பல இடங்களிலே பல சமயங்களிலே அப்படி The book of சொல்லுகிறார். Revelation speaks about him as the Alpha and the Omega, the beginning and the end, the first and the last. பாருங்கள் வெளிப்படுத்தல் புத்தகம் அவர் அல்பா ஓமேகா முந்தினவர் பிந்தினவர் அவர்தான் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார் என்று பேசுகிறது. Everyone claims this and they do not mean to say it in passing, they seem to assert this fact. பாருங்கள் எல்லாரும் இதை சொல்லுகிறார்கள், ஏதோ சாதாரணமாய் சொல்லவில்லை, உறுதிப்பட கூறுகிறார்கள். They say this person who walked on this earth in human flesh is not just a man. He is God. He was before all things. He made everything. He is Lord. பாருங்க இந்த பூமியிலே மாம்சத்திலே நடமாடின இவர்தான் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், இவர்தான் தேவன் என்று உறுதிப்பட கூறுகிறார்கள். Amazing. ஆச்சரியமா இருக்கு பாருங்க. Have you ever considered this? இதை என்றைக்காவது நீங்க யோசித்திருக்கிறீர்களா? Some people talk about Jesus as just another man. சிலர் பாருங்க இயேசுவை வெறும் சாதாரண இன்னொரு மனுஷன் போல பேசுவாங்க. As a Christian, ஆனால் ஒரு கிறிஸ்தவராக you must always, as you give the gospel to others and as you talk about Christ, make sure that this thing about Christ is known. நீங்கள் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை கூறும்போது அல்லது மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது இந்த காரியத்தை அவர்களுக்கு கூறும்படி பார்த்துக் கொள்ளுங்கள். That you believe that he is God who created everything. அவர்தான் தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் என்பதை நீங்கள் நம்புவதாய் காண்பீங்க. Anything less than that is not New Testament Christianity. இதை விட குறைவானது எதுவா இருந்தாலும் சரி அது புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவமே அல்ல. We believe that Jesus Christ is not only the Son of God who came into the world and died on a cross. We believe that he made all things in heaven and earth. இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவகுமாரன் சிலுவையில் மரித்தவர் என்பதை நாம் விசுவாசிப்பது மட்டுமல்ல, அவர்தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். He has the ability to forgive sins. பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு உண்டு. Remember the paralytic? அந்த திமிர்வாதக்காரன் ஞாபகம் இருக்கா? They were all questioning. எல்லாரும் கேள்வி How கேட்டாங்க. can he say I forgive your sins? எப்படி அவர் சொல்லலாம் பாவங்களை உனக்கு மன்னிக்கிறேன்னு Only சொல்லி? God can forgive sins. தேவன் மட்டும்தானே பாவங்களை மன்னிக்க He said, I'll முடியும். show you. அவர் சொன்னா நான் காண்பிக்கிறேன். You can't see if I have the ability to forgive sins, but I'll show you by another proof, he said. பாருங்கள் பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்கிறதா இல்லை என்பதை உங்களால் காண முடியாது, ஆனால் இன்னொரு ஆதாரத்தின் மூலமா உங்களுக்கு நிரூபிக்கிறேன் He என்றார். said, rise up, take up your bed and walk. அவர் சொன்னார் நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று. If he walks, then he also has power to forgive sins. பாருங்கள் அவன் நடந்தால் பிறகு பாவங்களை மன்னிக்கிற அதிகாரமே இவருக்கு உண்டு என்பது அங்கே நிரூபணமாகிறது. Jesus is the creator, he is the Lord of lords and the King of kings. இயேசுதான் சிருஷ்டிகர்த்தர், அவர் கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவனாய். Now let me ask you to turn to John chapter 10. இப்போது யோவான் 10ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்புவோம். In that point, I just did not give you the verses for one thing, that is how that he has power to give eternal life. நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு உண்டு என்று அந்த குறிப்பிலே வசனத்தை கொடுக்காமல் நான் விட்டுவிட்டேன். Open to John's Gospel chapter 10. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துக்கு நாம் Verse செல்வோம். 28. 28ஆம் வசனம். And I give unto them eternal life, and they shall never perish,
neither shall any man pluck them out of my hand. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. Look at the way Jesus talks. இயேசு எப்படி பேசுகிறார்? I give them eternal life. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். Can you say that? நீங்க அத சொல்ல முடியுமா? Can you say I give you eternal life? நீங்க சொல்ல முடியுமா நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன்? No, no, no. முடியவே முடியாது. No man can say என்ன that. மனுஷனும் சொல்ல முடியாது. This is the difference between an ordinary human being and Jesus. பாருங்க, ஒரு சாதாரண மனிதனுக்கும் இயேசுவுக்குள்ள வித்தியாசமே இதுதான். People often say that he's just a man. மக்கள் அடிக்கடி சொல்லுகிறார்கள் இயேசு சாதாரண மனுஷன் தான். But there is at least 1001 proofs in all of New Testament, wherever we read about him, that he is not just a man, he is a divine person come down from heaven, able to do something that no human can do. He is able to give eternal life. ஆனால் புதிய ஏற்பாட்டை வாசித்தவர்கள் 1001 நிரூபணங்கள் இருக்குது. எங்க திருப்பி பார்த்தாலும் இயேசு கிறிஸ்து சாதாரண மனிதன் மட்டுமல்ல, அவர் தேவன், வானத்திலிருந்து இறங்கி வந்தவர், நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர் என்று கூறுகிறது. Nobody can say that. யாரும் அதை சொல்லவே முடியாது. There have been many religious leaders. பல மத தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். They said, well, I'll teach you about love. அவங்க என்ன சொன்னாங்க? அன்பை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். I'll teach you about how to control your anger. எப்படி கோபத்தை கட்டுப்படுத்துவது அதை பற்றி போதிக்கிறேன். I'll teach you about how to be a sadhu. எப்படி சாதுவா இருப்பது அதை போதிக்கிறேன். I'll teach you about how to be a moral person. அல்லது எப்படி நல்ல வாழ்க்கை வாழ்வது அதை பற்றி போதிக்கிறேன். But nobody said I give you eternal life. ஆனால் யாருமே சொன்னதில்லை நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். Only Jesus Christ who has come down from heaven says I give you eternal life. வானத்திலிருந்து இறங்கி வந்த இயேசு கிறிஸ்து மட்டுமே கூறுகிறார் நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். The others are religious leaders who taught some nice things, but here is a person, not a religious leader, the Lord of life come to give life and life more abundantly. மற்றவர்கள் வெறுமனே மத தலைவர்கள் பல நல்ல காரியங்களை போதித்தார்கள், ஆனால் இவரோ ஜீவாதிபதி, அவர் வந்து நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறேன் என்று கூறுகிறார். Jesus did not come to give a teaching. இயேசு ஒரு போதனையை கொடுக்க வரவில்லை. All religions give teaching. எல்லா மதங்களும் போதிக்கிறது. Jesus came to give life. ஆனால் இயேசு ஜீவனை கொடுக்க வந்தார். This is the difference between Jesus whom we preach and other religious leaders and heads and founders. நாம் பிரசங்கிக்கிற இயேசுவுக்கும் மற்ற மத தலைவர்கள் மதங்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உள்ள வித்தியாசம் இதுதான். He is the one who can give eternal life. இவர் மட்டுமே நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். Turn to John 17 திரும்ப யோவான் 17ஆம் அதிகாரம் and verse 2. 17:2 17:2. 17:2 As thou hast given him power over all flesh, that he should give eternal life to as many as thou hast given him. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே. You see, it says that Jesus has the power to give eternal இந்த life. வசனம் கூறுகிறது நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் இயேசுவுக்கு உண்டு என்று. In John chapter 6 39 to 44, யோவான் 6ஆம் அதிகாரம் 39 முதல் 44 வசனங்களிலே there we read about his power to raise the dead. மரித்தோரை எழுப்பக்கூடிய அவருடைய வல்லமை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். You can just mark it down and you don't have to read it. நீங்கள் அதை எழுதி வைத்துக் கொள்ளலாம், அதை இப்போது வாசிக்க தேவையில்லை. And then you can read, we'll turn to Philippians chapter 3. இப்போது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துக்கு நாம் செல்லுவோம். Philippians, some verses I have not given last time in that third point. மூன்றாவது பாயிண்ட்க்கு கடந்த முறை சில வசனங்களை நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. Chapter 3 of Philippians, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் verse 21. 21ஆம் வசனம். 20 and 21. 20 21 ரெண்டு வசனம். Says our conversation is in heaven, from whence also we look for the Savior, the Lord Jesus Christ. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். One of the greatest intellectuals in the Christian church, கிறிஸ்தவ சபையில் இருக்க மிகப்பெரிய ஒரு மேதாவி அறிவாளி Paul, பவுல், the great apostle Paul. மாபெரும் அப்போஸ்தலனாகிய பவுல் He is saying we look forward for Jesus Christ to come back from heaven. அவர் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து திரும்ப வானத்திலிருந்து வரும்படி நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் Do என்று. you believe that? அத நீங்க How many of you விசுவாசிக்கிறீங்களா? believe you look forward to Jesus Christ coming எத்தனை back பேர் from heaven? விசுவாசிக்கிறீங்க இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். This is not some fool talking. வாங்க ஏதோ ஒரு முட்டாள் பேசுறது அல்ல இது. This is a man who had a great mind. பாருங்கள் மாபெரும் புத்திசாலி பேசுகிறார். But he has gotten a revelation concerning Jesus Christ and who he is. ஆனால் இயேசு கிறிஸ்து யார், அவரை குறித்து ஒரு வெளிப்பாடு இவருக்கு உண்டாயிருக்கிறது. He says he's coming back from heaven. அவர் சொல்லுகிறார் அவர் திரும்ப பரலோகத்திலிருந்து வர போகிறார். What is he going to do when he comes அவர் back? திரும்ப வரும்போது என்ன செய்ய போகிறார்? He shall change our vile body, that it may be fashioned like unto his glorious body, according to the working whereby he is able even to subdue all things to himself. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார்.
this Jesus Christ who is going to come back. பாருங்கள் திரும்ப வரப்போகிற இந்த இயேசு That கிறிஸ்து very idea of him coming back is very astounding பாருங்கள், already. அவர் திரும்ப வரப்போகிற என்ற எண்ணமே இருக்கு, அதுவே ரொம்ப அதிசயமா He's இருக்கு. not just a human. பாருங்க, சாதாரண மனுஷியத்துக்கு ஏற்றதல்ல, God in flesh மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவன். came and lived here, அவர் இங்கு வந்து வாழ்ந்தார், died and rose again, மரித்து மறுபடியும் எழுந்தார், went into the heavens, பரலோகத்துக்குள்ளே சென்றார், seated at the right hand of the பிதாவின் Father. வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். And one day he's scheduled to come back. ஒரு நாள் திரும்ப வருவேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். When he comes back, அவர் திரும்ப வரும்போது he is going to do something to our body which nobody can do. பாருங்கள், யாரும் செய்ய முடியாத ஒன்றை நம்முடைய சரீரத்துக்கு அவர் செய்ய போகிறார். He is going to change our body, the condition of our body as it is. He's going to change it, this vile body, this weak body, this body that is full of corruption, into a glorious body, like his own body. நம்முடைய சரீரத்தை, இந்த கெட்டு போகிற அழிந்து போகிற அற்பமான இந்த சரீரத்தை அவர் மாற்றி தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்த போகிறார். My dear friends, I'm talking about the Lord Jesus அருமை Christ. நண்பர்களே, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறேன். Not just Jesus Christ, a person. வெறுமனே ஒரு நபராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி I பேசுகிறேன். am talking about one who created everything. எல்லாவற்றையும் சிருஷ்டித்தாரே, அவரை குறித்து பேசுகிறேன். I am talking about the one who has power to forgive sin. பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் படைத்த அவரை குறித்து பேசுகிறேன். I am talking about the one who is able to raise the dead and give life to the dead. மரித்தோரை உயிர்ப்பித்து அவனுக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய அவரை குறித்து I பேசுகிறேன். am talking about the one who can take our body that dies, that corrupts, and take it into and make it into a glorious body. சாகர கெட்டு போகிற நம்முடைய அற்பமான சரீரத்தை எடுத்து மகிமையான சரீரமாய் மாற்றவல்ல அவரை குறித்து நான் I பேசுகிறேன். am talking about one who will judge the world. இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிற அவரை குறித்து நான் பேசுகிறேன். I am talking about the only and only one who has said, I came to give life, நான் eternal ஜீவனை life. கொடுக்க வந்தேன், நித்திய ஜீவனை கொடுக்க வந்தேன் என்று சொன்னாரே, அவரை குறித்து மட்டுமே நான் பேசுகிறேன். Amen. Amen. This is the Jesus whom we believe. இந்த இயேசுவை தான் நாம் Now விசுவாசிக்கிறோம். don't, when the world comes to you and says, how do you believe that Jesus is God? பாருங்க, உலகம் வந்து உங்ககிட்ட எப்படி இயேசுதான் தெய்வம் நீங்க நம்புறீங்கன்னு கேட்டா, Some people come home all worried, that person asked me, brother, சில பேர் பாருங்க I'm also having some doubts now. ரொம்ப கவலையோட வீட்டுக்கு வராங்க, பிரதர் அவர் அந்த மாதிரி கேள்வி கேட்டார், எனக்கே சந்தேகமாகுது அப்படின்னுவாங்க. I don't know what to tell him. என்ன சொல்லுதுன்னு தெரியலங்க. I am telling you 100 different things. பாருங்க, 100 வித்தியாசமான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். We are only covering the third thing now. இப்போதான் மூணாவது காரியத்தை நாம பார்க்கிறோம். Third line of evidence, and I've given you so many in third. மூன்றாவது வகையான ஆதாரத்தை பார்க்கிறோம், அதிலே நிறைய கொடுத்திருக்கேன் நான். All of these things goes to show that Jesus Christ is not just a human person, he's a divine person. பாருங்கள், இவை அனைத்தும் எதை காண்பிக்கிறது? இயேசு வெறுமனே ஒரு மனிதன் அல்ல, அவர் தேவன் என்பதை காண்பிக்கிறது. Now let's go to the fourth line of இப்போ evidence. நான்காவது வகையான ஆதாரத்தை பார்ப்போம். All right, fourth line of evidence. நான்காவது ஆதாரம். The fourth line of evidence goes like this. இந்த நான்காவது வகையான ஆதாரம் இப்படி இருக்கிறது. The statements in the Old Testament which are made concerning Jehovah are in the New Testament ascribed to Christ. பழைய ஏற்பாட்டிலே யெகோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவுக்கு உரியது என்று கூறப்படுகிறது. The Old Testament says certain things about Jehovah God. பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே யெகோவா தேவனை குறித்து பழைய ஏற்பாடு சில காரியங்களை கூறுகிறது. Jehovah is God. பாருங்கள், யெகோவா தேவன், Lord. அவர் கர்த்தர். When the New Testament talks about this person who came in the flesh and walked on this earth and lived on this earth, talks about Jesus Christ. பிறகு புதிய ஏற்பாடு மாம்சத்தில் வெளிப்பட்டு இந்த பூமியிலே வந்து வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசும்போது It talks about him in the same language and quotes those Old Testament verses and says that it is referring actually to him, this person who was in the flesh in this world. பழைய ஏற்பாட்டில் உள்ள அதே வார்த்தைகளை மேற்கோள் காட்டி அந்த வார்த்தைகள் இப்போது மாம்சத்தில் வெளிப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற இவரை தான் குறிக்கிறது என்று புதிய ஏற்பாடு கூறுகிறது. In other words, the Old Testament talks about Jehovah being this and Jehovah doing that. வேறு விதமா சொல்ல போனா பழைய ஏற்பாடு யெகோவா இதை செய்தார், யெகோவா அதை செய்தார் என்று கூறுகிறது. But in the New Testament it says this is the Jehovah. ஆனா புதிய ஏற்பாட்டில் சொல்கிறது இவர்தான் யெகோவா என்று. This Jesus Christ is Jehovah. இந்த இயேசு கிறிஸ்து தான் யெகோவா. Can you believe that? இத நம்ப முடியுதா? I mean, once again I tell you, these people have to be absolutely be crazy, or they must be speaking the most extraordinary truth, a truth that our mind should grasp today. மறுபடியும் சொல்லுகிறேன், ஒன்று இவர்கள் எல்லாரும் பைத்தியம் பிடித்தவங்களா இருக்கணும், அல்லது அசாதாரணமான ஒரு சத்தியத்தை அவர்கள் போதிக்க வேண்டும், அதை நம்முடைய மனம் கிரகித்துக் கொள்ள வேண்டும். I say to you, நான் உங்களுக்கு சொல்லட்டும், they are speaking the truth from heaven.
அவர்கள் பரலோகத்திலிருந்து வந்த சத்தியத்தை பேசுகிறார்கள். Let me read to you some instances சில உதாரணங்களை நான் to show வாசிக்கிறேன். you how the references to Jehovah in the Old Testament are ascribed to Christ in the New Testament. எப்படி பழைய ஏற்பாட்டிலே யெகோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அதை உங்களுக்கு There are காண்பிக்கிறேன். many, but I'll read only the important ones. பல வசனங்கள் அப்படி இருக்கிறது, ஆனால் சில முக்கியமான காரியங்களை நான் வாசிக்கிறேன். We'll read Old Testament and then compare it with the New Testament. பழைய ஏற்பாட்டை வாசிப்போம், பிறகு புதிய ஏற்பாட்டோடு ஒப்பிட்டு பார்ப்போம். Turn to Psalm 102 first. திருப்பம் முதலாவது 102வது சங்கீதம். Psalm 102 சங்கீதம் 102 verse 24. 24வது வசனம். I said, oh my, no, 24 to 27. 24 இருந்து வாசிப்போம். I said, oh my God, take me not away in the midst of my days. Thy years are throughout all generations. அப்பொழுது நான் என் தேவனே பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதையும் உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். Of old hast thou laid the foundation of the earth, and the heavens are the work of thy hand. நீர் ஆதியிலே பூமியை அஸ்திவாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையா இருக்கிறது. They shall perish, but thou shalt endure. Yea, all of them shall wax old like a garment, as a vesture shalt thou change them, and they shall be changed. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போம், அவைகள் ஒரு சால்வையை போல மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போம். The psalmist is talking about Jehovah God, சங்கீதக்காரன் இங்கே யெகோவா தேவனை குறித்து பேசுகிறார். because he says, Lord, your years are throughout all generations. You are alive. என்று அவன் என்ன சொல்லுகிறான்? உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்று சொல்லுகிறான். God never dies. அதான் தேவன் மரிப்பதே There is கிடையாது, no end. அவருக்கு முடிவே இல்லை. Your years are throughout all உம்முடைய generations. வருஷங்கள் தலைமுறை தலைமுறையா இருக்கும். Then he says, பிறகு சொல்லுகிறான், of old hast thou laid the foundations of the earth. நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். He's talking about creation. பாருங்க, சிருஷ்டியை குறித்து Then he பேசுகிறார். says, the heavens are the work of thy hand. பிறகு வானங்களுடைய கரத்தின் கிரியையா இருக்கிறது என்று சொல்லுகிறார். He's talking about Jehovah who made heaven and earth. பாருங்கள், வானத்தையும் பூமியை உண்டாக்கின யெகோவாவை குறித்து அவன் Then பேசுகிறார். he says, they shall perish. That is, the creation shall perish, but you, Lord, shall endure. பிறகு சொல்லுகிறான், அவைகள் அழிந்து போம், அதாவது சிருஷ்டிக்கப்பட்டது அழிந்து போம், நீரோ தேவனே நிலைத்திருப்பீர். Of all of them shall wax old like a garment. அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போம். Eh? Just like we wear a shirt and it becomes dull and loses its color and luster and we throw it away and buy a new shirt. பாருங்க, எப்படி நம்ம ஒரு துணியை ஷர்ட்டை போடுறோம், அது அப்படியே மங்கி போகுது, அப்படியே கிழிஞ்சு போகுது, அதை தூக்கி போட்டு புது ஷர்ட் வாங்குறோம் இல்லையா? Eh? This whole earth is like that, he says. அவன் சொல்லுகிறான், அந்த பூமியே அப்படிதான் இருக்கு அப்படின்னு. Like a garment they wax old. ஒரு வஸ்திரம் போல பழசாய் போகிறது. As a vesture thou shalt change them. அவைகள் ஒரு சால்வையை போல மாற்றுவீர். Did you know God is going to change his shirt one day? பாருங்க, தேவன் தம்முடைய ஷர்ட்டை ஒரு நாள் மாத்த போறார். ஷர்ட் மாத்துற மாதிரி பூமியை மாத்த போறாரு. This world, this earth is getting dirtier and dirtier and filthier every day. பாருங்க, இந்த பூமி ஒவ்வொரு நாளும் அழுக்காயிட்டே போகுது, ஒவ்வொரு நாளும் அசுத்தமாயிட்டே போகுது. And God is cleaning it and cleansing it and cleaning it and cleansing it, purifying it a little bit. தேவன் இது சுத்தமாக்குறார், சுத்திகரிக்கிறார், கொஞ்சம் நல்லா பண்றாரு, சுத்திகரிக்கிறாரு, Make it livable. கொஞ்சம் வாழறதுக்கு ஏற்ற மாதிரி செய்யறாரு. But one fine day he's going to say, well, enough of washing and cleaning and messing with this dirty clothes. I'm going to change this completely. ஒரு நாள் என்ன சொல்ல போறேன்? இந்த அழுக்கு துணியை துவைச்சு போட்டது போதும், இத சுத்தமா நான் மாத்திர போறேன்றார். You know why clothes get old? ஏன் துணிகள் பழசாகுது தெரியுமா? You know why clothes get old? ஏன் துணிகள் பழசாகுது தெரியுமா? They get old because they get dirty, and then you wash them, you get them dirty and wash them again and again. Dirty and wash them dirty, then it gets old. That's how it gets old. It doesn't get old just because it's so many years. பாருங்க, பல வருஷங்கள் ஆனதுனால அது பழசா போகுது இல்ல, அழுக்காவது துவைக்கிறோம் அப்படியே போயிட்டே இருக்கு, இதனால தான் பழசாகுது. This dirtying and washing of the clothes is what makes it old. அழுக்காயிட்டு துவைக்கிறோமே, அதுதான் இந்த வஸ்திரங்களை பழசாக்குது. One day God's going to say, enough of it, I'm going to make it new. ஒரு நாள் தேவன் சொல்ல போறார், சரி இதெல்லாம் போதும், இத நான் புதுசாக்க போறேன். New heaven and a new earth. புதிய வானம், புதிய பூமி. The psalmist is amazed at God. சங்கீதக்காரன் தேவனை கண்டு வியப்படைகிறான். He's meditating upon God. He says, oh, you made everything like a vesture. They all wax old and you're going to change them one day. அவரை பற்றி தியானிக்கும்போது சொல்லுகிறான், எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போம், சால்வையை போல எல்லாவற்றையும் நீர் மாற்றுவீர். But he compares that with God. அதை தேவனோடு ஒப்பிடுகிறான் பாருங்க. God never gets old. ஆனால் தேவனுக்கு வயசாவதே கிடையாது. Isn't that something? Some people think that God is an old man with gray hair and beard sitting there. நினைக்கிறாங்க ஆண்டவர்னா ரொம்ப வயசானவர், வெள்ளை நரைச்ச முடி இருக்கும், தாடி இருக்கும். I think some people, when we sing how great thou art, they think how gray thou art is what we are singing. How great thou art நம்ம பாடும்போது சில நினைப்பாங்க how great thou art என்று சொல்லி. No, he's not gray, my friend. கிடையாது, அவர் முடி நரைக்கல நண்பர்களே. He never gets old. அவருக்கு வயசாவதே கிடையாது. He is great, he is not gray. அவர் கிரே கிடையாது. Amen. Amen. Make sure that you sing it as great. பாருங்க, கிரேட் என்ற பாடுற மாதிரி கரெக்ட்டா பாத்துங்க. நல்லா அழுத்தி பாடுங்க. அது கிரேன்னு வந்துர கூடாது பாடும்போது. He says thou art the same.
அவன் சொல்லுகிறான், நீரோ The மாறாதவராய், years shall have no end. உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. This is all about Jehovah. இதெல்லாம் யெகோவாவை You பற்றியது. can't tell this about a man. ஒரு மனுஷனை பற்றி இதெல்லாம் நீங்க சொல்ல முடியாது. Can you imagine me telling about Benjamin like that? பெஞ்சமினை பார்த்து இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு Everything பாருங்க. gets old, Benjamin. Oh, you never wax old. எல்லாமே பழசாது பெஞ்சமினே, நீங்க மாத்திரம் பழசா போக மாட்டீங்க. Your years shall have no end. உங்களுடைய ஆண்டுகள் முடிவடைவதில்லை. You think he's a crazy man. இப்படி சொன்னா பைத்தியக்காரன். How can you tell a human person that he is like that? Only God is like that. எப்படி ஒரு மனிதனை பார்த்து இப்படி எல்லாம் சொல்ல முடியும்? தேவன் மட்டும்தான் இப்படி இருக்கிறார். But I will show you in the scriptures that a man is talked about in the same ஆனால் terms. வேத வாக்கியங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன், ஒரு மனிதனை குறித்தும் இப்படியே சொல்லப்படுகிறது. He is talked about in those very same terms as the one who lasts forever and ever. இதே வார்த்தைகளாலே அவரும் சொல்லப்படுகிறார். அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று வேதம் கூறுகிறது. Listen to this. இதை கவனிப்போம். Chapter 1 of the book of Hebrews. எபிரேயர் நிருபம் முதலாவது அதிகாரம். Here the chapter 1 is about Jesus. பாருங்கள், முதலாவது அதிகாரமே இயேசுவை பற்றியது. That if you have a good English Bible, it will give a title to the chapter. நல்ல இங்கிலீஷ் பைபிள் இருந்தா அது ஒரு தலைப்பை கொடுக்கும் அந்த முதல் It will அதிகாரம். probably say Christ above angels. அதுல என்ன ஒரு மேல தலைப்பு? கிறிஸ்து தேவதூதர்களுக்கு மேலானவர் என்று. That's the whole point. அதுதான் அங்க சொல்ல In வருகிறார். the next chapter, he is trying to show how Christ is above all the patriarchs and prophets and everybody. அடுத்த இரண்டாவது அதிகாரத்துல எப்படி கிறிஸ்துவானவர் முற்பிதாக்கள் மற்றவர்களுக்கு மேலா இருக்கிறார் அதை பற்றி The சொல்லுகிறது. whole purpose of the book of Hebrews in the first few chapters is for the author to explain and show that this Jesus Christ is above angels, above Moses, above all the Old Testament patriarchs and prophets, above all men. He is not just a man, he is எல்லாவற்றுக்கும் மேலானவர். அதை தான் வலியுறுத்தி சொல்லுகிறார்கள். step by step he is going about showing that he is above all the great men, he is above all angels. பாருங்கள், படிப்படியாக அவர் எல்லா பெரிய மனிதர்களுக்கும் மேலானவர், எல்லா தேவதூதர்களுக்கும் மேலானவர் என்பது இங்கே வலியுறுத்தப்படுகிறது. First chapter he is dealing with angels and says Jesus is above angels. முதலாவது அதிகாரத்திலே தேவதூதர்களை பற்றி சொல்லுகிறார், பிறகு சொல்லுகிறார் இயேசு அவர்களை விட So he is மேலானவர். talking about Christ. ஆகவே இது கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது. In the very first verse he begins. முதலாவது வசனத்திலே இப்படி ஆரம்பிக்கிறார். God who at sundry times and divers manners spake in times past unto the fathers by the prophets. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவிடம் பற்றின தேவன். But in the last days he has spoken to us by his son. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவிடம் பற்றினார். There he is talking about Jesus. பாருங்க, இங்கே இயேசுவை குறித்து பேசுகிறார். And there he starts, and then in the next verse he talks about Jesus as the brightness of the image of God. இங்கே ஆரம்பித்த பிறகு அடுத்த வசனத்திலே இயேசுவானவர் அவருடைய தன்மை, அவருடைய Brightness of மகிமையின் his- பிரகாசம் என்று He சொல்லுகிறார். is the brightness of God's glory. தேவனுடைய மகிமையின் பிரகாசம், Express image of his person. அவருடைய தன்மையின் சொரூபம் என்று சொல்லுகிறார். Fourth verse he says he is made so much better than the angels. நான்காவது வசனம் பாருங்கள், தேவதூதரை பார்க்கலும் எவ்வளவோ விசேஷித்தவர் என்று Like சொல்லுகிறார். that he talks. இதே போல பேசி Then வருகிறார். in verse 8 he says, பிறகு எட்டாம் வசனத்தை but சொல்லுகிறார். unto the Son he saith, thy throne, O God, is forever and ever. குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. Are you there? இருக்கீங்களா? He's talking about Jesus. இது இயேசுவை குறித்து பேசுகிறது. Thy Son, O God, is forever and ever. குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. A scepter of righteousness is the scepter of thy kingdom. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலா Thou இருக்கிறது. hast loved righteousness and hated iniquity. Therefore God, even thy God, hath anointed thee with oil of gladness above நீ thy நீதியை fellows. விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். All talking about Christ. பாருங்க, எல்லாமே கிறிஸ்துவை குறித்து Now listen பேசுகிறது. to verse 10. இவ 10ஆம் வசனத்தை கவனிங்க. And thou, O Lord, in the beginning hast laid the foundation of the earth, and the heavens are the work of thine hands. கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. He is not talking about Jehovah of the Old Testament. Now he is taking the very quotation of the psalmist who talks about Jehovah there and says that this is true of Christ. பாருங்கள், இங்கே வந்து யெகோவா தேவனை குறித்து பேசவில்லை, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பற்றி. மாறாக சங்கீதக்காரன் சொன்னதை இந்த ஆசிரியர் எடுத்து மேற்கோள் காட்டி இது கிறிஸ்துவை குறிக்கிறது என்று சொல்லுகிறார். He is the Lord who made the heaven and earth. இவர்தான் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர். He made the foundation and heavens. இவர்தான் வானங்களை பூமியை அஸ்திபாரப்படுத்தினார். Then he says in verse 11, இதுக்கு 11ஆம் வசனத்தில் they சொல்லுகிறார், shall perish, அவைகள் அழிந்து போம், but thou remainest. நீரோ நிலைத்திருப்பீர். I will tell you, நான் உங்களுக்கு சொல்லட்டும், they shall perish, அவைகள் அழிந்து போம், but Jesus Christ remains. ஆனால் இயேசு கிறிஸ்து நிலைத்திருக்கிறார். And they shall wax old as doth a garment, அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போம். and as a vesture shall Jesus fold them up, and they shall be changed. ஒரு சால்வையை போல இயேசுவிலே சுருட்டுவார், அப்பொழுது அவைகள் மாறிப்போம். But thou art the same, and thy years shall not fail. நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை.
போவதில்லை. Read it like this. இப்படி வாசிங்க அதை. It says, but Jesus Christ is the same and his years shall not fail. இயேசு கிறிஸ்துவோ மாறாதவராய் இருக்கிறார், அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. See, people out there don't understand this. பாருங்க, வெளிய இருக்கிற மக்களுக்கு இதெல்லாம் புரியல. They say, how can you say Jesus is God? அவங்க கேக்குறாங்க, எப்படிங்க இயேசு தெய்வம்னு சொல்றீங்க? I believe that he is a great man. அவர் ரொம்ப பெரிய ஒரு மனுஷன். Good prophet, good man. நல்ல மனுஷன், தீர்க்கதரிசி. Maybe did some miracles. ஒருவேளை சில அற்புதங்களை செஞ்சார். Died on a cross. சிலுவையில மரித்திருக்கலாம். You can't say that he is God. ஆனா அவர் தெய்வம் நீங்க சொல்ல முடியாது. Our whole faith and belief and practice, church and our life stands on this. நம்முடைய விசுவாசம், நம்பிக்கை, சபை, நம்முடைய ஜீவியம் எல்லாமே இதுல தான் இருக்கிறது. Everything rests on this. எல்லாமே இதை சார்ந்து இருக்கிறது. Jesus said, upon this rock I will build my church. இயேசு சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். He didn't say I'll build the church on Peter. பேதுரு மீது கட்டுவேன் அவர் சொல்லல. Some people are thinking upon Peter Christ has built the church. சிலர் நினைக்கிறாங்க பேதுரு மீது அவர் சபையை கட்டி இருக்காருன்னு. Jesus looked at Peter and said, Peter, you are a little pebble. இயேசு பேதுருவை பார்த்து சொன்னார், பேதுருவே நீ சின்ன கல்ல போல இருக்கிற, சின்ன கூழாங்கல்ல போல. That's what he said there. அங்கதான் அததான் சொல்றாரு அங்க. You are Peter. நீ பேதுரு. Peter means little pebble. பேதுருன்னு சொன்னா சின்ன கல்லு. That's all. அவ்வளவுதான். But upon this rock I will build my church. ஆனா இந்த கல்லின் மீது, இந்த கன்மலையின் மீது சபையை நான் கட்டுவேன். Jesus is the rock. பாருங்க, இயேசு தான் கன்மலை. பேதுரு இல்ல கன்மலை. Are you there? இருக்கீங்களா? Jesus is the rock. இயேசு தான் கன்மலை. The church is not built upon Peter, it is built upon Jesus. சபை பேதுரு மீது கட்டப்படவில்லை, இயேசுவின் மீது கட்டப்பட்டிருக்கிறது. It is upon the faith in Jesus the church is built upon. இயேசுவின் மீது உள்ள விசுவாசம் இருக்கிறதே, அது மீது தான் சபை கட்டப்பட்டிருக்கிறது. It is faith in Jesus that brings salvation. இயேசுவின் மீது உள்ள விசுவாசம் தான் ரட்சிப்பை கொண்டு வருகிறது. It is confession of Jesus that brings salvation. இயேசுவை நாம் அறிக்கை செய்கிறோமே, அதுதான் ரட்சிப்பை கொண்டு வருகிறது. So Jesus said, I build my church upon this rock. இயேசு சொன்னார், இந்த கன்மலையின் மீது நான் சபையை கட்டுவேன். I tell you, this rock is never going to be shaken. நான் சொல்லட்டும், இந்த கன்மலையை அசைக்கவே முடியாது. This is eternal rock. இது நித்திய கன்மலை. Men and women from the first centuries have tried to kick on this rock and they've been kicked back. முதல் நூற்றாண்டிலிருந்தே மக்கள் இந்த கன்மலையை உதைக்க பார்த்தார்கள், ஆனால் அது அவர்களை திரும்ப உதைத்து விட்டது. That is what Jesus said to Paul. He said, if you kick against the pricks, it will hurt you. இயேசு அததான் பவுலை பார்த்து சொன்னார், நீ உள்ள உதைச்சேன்னு சொன்னா உனக்கு தான் காயம் அப்படி. Don't kick this rock. இந்த கன்மலையை உதைக்க வேண்டாம். Your leg is going to break. உங்க கால் தான் உடைய போகுது. Don't be trying so hard to come against this person. இவருக்கு எதிராய் வர கஷ்டப்பட்டு முயற்சிக்க வேண்டாம். That is why the Bible says that this will crush people. ஆகவேதான் வேதம் சொல்லுது, இந்த கல் நசுக்கும் என்று. If you come and dash against it. அதுக்கு எதிரா வந்து நீங்க முட்டினா. But if you take it as your refuge, it will be your refuge. ஆனால் அதை உங்கள் அடைக்கலமாய் கொண்டால் அது உங்கள் அடைக்கலமாய் இருக்கும். Amen. Amen. I am not going to dash against this rock. I am going to take refuge in this rock. இந்த கன்மலை எதிர்த்து நான் முட்டி மோதப் போவதில்லை, மாறாக அதை அடைக்கலமாய் நான் I receive him as Jesus, as my Lord and my Savior. இயேசுவை என்னுடைய ஆண்டவராய் இரட்சகராய் நான் ஏற்றுக்கொள்கிறேன். Amen. Amen. Wonderful. அற்புதமானது. Jehovah யெகோவா is Jesus, he is saying. அவர்தான் இயேசு என்று சொல்லுகிறார். The author of Hebrews really believes that the verses talking about Jehovah in 102nd Psalm is actually referring to Jesus, the person who walked in flesh on the earth. எபிரேய ஆசிரியர் என்ன நம்புகிறார்? 102வது சங்கீதத்திலே யெகோவா தேவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் மெய்யாகவே மாம்சத்தில் வந்து நடமாடின இயேசுவை பற்றி கூறுகிறது என்று சொல்லுகிறார். Let me give you many other scriptures. You may take it down and you may refer to them. இன்னும் பல வசனங்களை கொடுக்கிறேன், நீங்கள் அதை எடுத்து நீங்க வாசிக்கலாம். Because if I read them, I'll feel like preaching on every one of them. ஏனென்றால் அதெல்லாம் வாசித்தா ஒவ்வொரு வசனத்தையும் பிரசங்கிக்கணும் போல It will தோணும். take a long time. நிறைய நேரம் ஆகும். Let me give you the verses. வசனங்களை நான் உங்களுக்கு Take it down. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். Isaiah 40 verses 3 and 4. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். And compare it with Matthew 3:3. அதை மத்தேயு 3:3 ஒப்பிட்டு பாருங்கள். And Luke 1:76. பிறகு லூக்கா 1:76. Okay? And then Isaiah chapter 6. பிறகு ஏசாயா 6ஆம் அதிகாரம் Verses 1, 3 and 10. 1, 3, 10 மூன்று வசனங்கள். Okay? 1, 3 and 10. 1, 3, 10. And compare it with John 12, 37 and 38. அதை யோவான் 12ஆம் அதிகாரம் 37, 38 கூட ஒப்பிட்டு பாருங்கள். Yeah? And then Isaiah 8 verse 13 and 14. பிறகு ஏசாயா 8ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள். And then compare it with 1 Peter chapter 2 verse 7 and 8. அதை 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்களோடு ஒப்பிட்டு பாருங்கள். Every time you will find what I have just explained between Psalms and Hebrews. சங்கீதத்துக்கும் எபிரேயருக்கும் உள்ள காரியத்துல நான் உங்களுக்கு என்ன விளக்கி சொன்னனோ அதே இந்த ஒவ்வொரு வசனத்தையும் நீங்க பார்க்கலாம். In all those three other references that I have given you, you will find that the Old Testament scripture is speaking about Jehovah God, and the same
is speaking about Jesus here. Same is ascribed to Jesus here. பாருங்க, இப்போ நான் கொடுத்த இந்த 3 வசன குறிப்புகளிலும் பழைய ஏற்பாட்டிலே அவைகள் யெகோவா தேவனை குறித்தும், புதிய ஏற்பாட்டிலே வரும்போது அதே காரியங்கள் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம். That is why we believe that Jehovah God and Jesus Christ are the same, one and the same. ஆகவேதான் யெகோவா தேவனும் இயேசு கிறிஸ்துவும் ஒருவரே என்று நாம் That is விசுவாசிக்கிறோம். why we believe that the Jesus Christ who walked in this earth, manifest in the flesh, is Jehovah God. ஆகவேதான் மாம்சத்திலே வெளிப்பட்டு இந்த பூமியிலே நடமாடின இயேசு கிறிஸ்து யெகோவா தேவன் என்று நாம் We விசுவாசிக்கிறோம். believe that he is the creator and the sustainer. அவர்தான் சிருஷ்டிகர், அவர்தான் எல்லாவற்றையும் We தாங்குகிறவர் என்று believe that he is the one that is going to come. அவர்தான் திரும்ப வரப்போகிறார் He என்று is going to change விசுவாசிக்கிறோம். our bodies. அவர்தான் நம்முடைய சரீரங்களை He is going to மறுரூபப்படுத்துவார். raise the dead. அவர்தான் மரித்தோரை எழுப்ப He is going போகிறார். to change heaven and earth and அவர் bring new heaven and new earth. வானத்தையும் பூமியை மாற்றி புதிய வானத்தையும் பூமியையும் கொண்டு வர We போகிறார். believe some extraordinary things about this Jesus இந்த Christ. இயேசு கிறிஸ்து குறித்து சில அசாதாரணமான காரியங்களை நாம் நம்புகிறோம். This is our belief. இதுதான் நம்முடைய விசுவாசம். We are looking forward for his coming. அவருடைய வருகையை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். We believe that he will judge the world. அவர் உலகத்தை நியாயம் தீர்ப்பார் என்று We விசுவாசிக்கிறோம். believe these things. my நாம் இந்த friend. காரியங்களை விசுவாசிக்கிறோம். We don't நண்பர்களே. just believe that he's a prophet. ஏதோ அவர் வெறும் தீர்க்கதரிசின்னு நாம விசுவாசிக்கிறது We don't இல்லை. just believe his miracles. அல்லது வெறுமனே அற்புதங்களை We விசுவாசிப்பது believe இல்லை. that he is the Lord of lords and King of kings. He came and lived and died and rose again. He's coming back and he will rule and reign forever and அவர் ever. கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜன், அவர் பூமியிலே இறங்கி வந்தார், வாழ்ந்தார், மரித்தார், உயிரோடு கூட எழுந்தார், திரும்ப வரப்போகிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். Amen. ஆமென். Do you believe that? அதை நீங்கள் Well, take விசுவாசிக்கிறீர்களா? it down. அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். Five. Evidence number 5. ஐந்தாவது ஆதாரம், Fifth kind of evidence. ஐந்தாவது வகையான ஆதாரம். Now you need to mark this down and read a little bit every day of these verses and meditate upon them and allow the wonder and the awe concerning this person to fill your heart and mind. ஆனால் இந்த வசனங்களை எழுதி வைத்துக் கொண்டு ஒவ்வொன்றையும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் எடுத்து தியானித்து இவரை குறித்த அந்த வியப்பு, ஆச்சரியம் உங்களை அப்படியே வந்து நிரப்பும்படி இடம் கொடுக்க வேண்டும். When you're laying down in your bed, படுக்கையில் அப்படியே படுத்துட்டு இருக்கும்போது think about this most wonderful person, மிகவும் அற்புதமான நபரை எண்ணி the பாருங்க. one in whom you have believed. அவரை விசுவாசித்திருக்கிறீர்களே, அவர் Who have you believed? யாரை நீங்கள் விசுவாசித்திருக்கிறீர்கள்? Who have you put your faith in? யார் மீது உங்கள் விசுவாசத்தை வைத்திருக்கிறீர்கள்? How do you stand? எப்படி நீங்கள் இருக்கிறீர்கள்? How sure are you? நீங்கள் எவ்வளவு நிச்சயத்தோடு How இருக்கிறீர்கள்? sure are you about the things of this earth and the things that are going to come? இந்த பூமியின் காரியங்களை குறித்து, வரப்போகிற காரியங்களை குறித்து எவ்வளவு நிச்சயத்தோடு நீங்கள் இருக்கிறீர்கள்? Paul says, பவுல் சொல்லுகிறார், I know in whom I have believed. நான் விசுவாசித்து இருக்கிறவர் இன்னார் என்று And I am அறிவேன். persuaded that he is able to keep that which I have committed unto him against that day. நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரையில் அவர் காக்க வல்லவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். Paul, with his great mind and intellect and the inspiration of the Holy Spirit, has laid down and thought about it and meditated upon it over and over and over again. And he says, I know whom I have believed. பவுல் அவ்வளவு புத்திசாலி, பரிசுத்த ஆவியினுடைய உதவியோடு கூட, பரிசுத்த ஆவியின் ஏவுதலோடு கூட இரவும் பகலும் இந்த காரியங்களை சிந்தித்து சிந்தித்து கடைசியில் என்ன சொல்லுகிறார்? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். He says, I am persuaded fully. அவர் சொல்ல, நான் முழு நிச்சயமா இருந்திருக்கேன். I am sure. நான் நிச்சயமா இருக்கேன். Are you sure, my friend? நீங்க நிச்சயமா இருக்கீங்களா You see நண்பர்களே? the assurance of this Christian life, the assurance of everything in the world and the world to come, life and death and hereafter, everything is in this. பாருங்கள், இந்த வாழ்க்கை குறித்த நிச்சயம், வரப்போகிற காரியங்களை குறித்த நிச்சயம், மரணம் அல்லது ஜீவன், இந்த காரியங்களை குறித்த நிச்சயம் எல்லாமே இதுல தான் அடங்கி இருக்கு. What do you think about those things? அந்த காரியங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? If you meditate on these things, இந்த காரியங்களை நீங்கள் தியானித்தால் you will say, I am persuaded. நீங்கள் சொல்லுவீர்கள், நானும் நிச்சயித்திருக்கிறேன். What are you persuaded of? எதை குறித்து நீங்கள் That he is நிச்சயித்திருக்கிறீர்கள்? able. அவரால முடியும். Able to do what? என்னத்தை செய்ய முடியும்? Keep that which I have committed unto him. அவரிடத்தில் நான் ஒப்பு கொடுத்ததை காக்க முடியும். My life is committed to him. என்னுடைய ஜீவனை அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். Amen. ஆமென். My life is in his hands. என்னுடைய ஜீவன் அவர் கரங்களில் இருக்கிறது. He's got it in his hands. அவர் நம்முடைய கரங்களில் அதை The வைத்திருக்கிறார். wonderful Lord, அற்புதமான the ஆண்டவர், maker of heaven and earth, வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், the one who spread out the heaven like we spread out our bed sheet, நம்முடைய பெட்ஷீட்டை நாம் விரிக்கிறது போல வானங்களை விரித்தவர், the one who spoke and it was so, பேசினார் எல்லாமே the உண்டாயிற்று. one who's அவர் going to come and change our vile bodies into glorious நம்முடைய bodies. ஆத்மமான சரீரங்களை மகிமையான சரீரமாய் மாற்ற போகிறவர். He has in his hands my life. அவர் தம்முடைய கரங்களிலே என்னுடைய ஜீவனை, வாழ்க்கையை வைத்திருக்கிறார். Amen. ஆமென். He's got it. அவர் அதை வைத்திருக்கிறார். He's got it in his hands. அவர் தம்முடைய கையில் அதை வச்சிருக்கார்.
You understand that? புரியுதா உங்களுக்கு அது? There's a song that says he's got the whole world in his hand. இன்னொரு பாட்டு இருக்கு அது சொல்லுது முழு உலகத்தை அவர் நம்முடைய கையில Well, வச்சிருக்காரு. really not. ஆனா அப்படி கிடையாது பாருங்க. He's only got what you've given in his hand. நீங்க அவர் கையில என்ன கொடுத்திருக்கீங்க அதான் வச்சிருக்காரு அவர். People are just trying to sing and get consolation. He's got the whole world in his. He's not got the whole world in his hand. முழு உலகத்தையும் கையில வச்சிருக்கான்னு பாடி மக்கள் அப்படியாவது ஆறுதல் வருமான்னு பாக்குறாங்க. இல்ல அவர் முழு உலகத்தையும் வச்சிட்டு இல்ல. எல்லாம் அவர் கையில இருக்குன்றாங்க. இல்ல அவர் கையில இல்ல. 1 John 5:19 says the whole world lieth in the tight embrace of the wicked one. 1 யோவான் 5:19 சொல்லுகிறது இந்த முழு உலகமும் பொல்லாதவனுடைய இறுக்கமான பிடிக்குள்ளே இருக்கிறது என்று. They don't like to sing about that. அத பத்தி பாட இஷ்டம் இல்ல. The world, உலகம், the unsaved, ரட்சிக்கப்படாதவர்கள், people that are without Christ, கிறிஸ்து இல்லாமல் இருக்கிறவர்கள், they are the possession of this strong man that Jesus talked about, and he holds his goods in safety. தன்னுடைய பொருட்கள் எல்லாம் பத்திரமா வைத்திருக்கிறான் என்று ஒரு பலவானை குறித்து இயேசு பேசினாரே, அவனுடைய அரவணைப்பில் அவர்கள் இருக்கிறார்கள். The world, இந்த உலகம், unsaved, ரட்சிக்கப்படாதவர்கள் are in the hands of the devil. பிசாசினுடைய கரங்களில் But இருக்கிறார்கள். you and I, ஆனால் நீங்களும் நானும், we are in the hands of the one who made the heaven and earth, who rules over everything, who is the Lord of lords and King of kings. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின எல்லாவற்றையும் ஆண்டு வருகிற ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தனுமாய் இருக்கிற அவருடைய கரங்களிலே இருக்கிறோம். That is why as Christians we live with great joy. ஆகவேதான் கிறிஸ்தவர்களாக நாம் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட And வாழ்கிறோம். when we get to the age when we die with great joy. சாக போகிற வயது வரும்போது கூட சாகும்போது மகிழ்ச்சியோடு சாகிறோம். Why? ஏன்? Nothing really disturbs us. எதுவுமே நம்மை கலங்கடிப்பது இல்லை. Our life is in his hand. நம்முடைய வாழ்க்கை அவருடைய கரங்களில் இருக்கிறது. If you have not understood these things, இந்த காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் then you got a long ways to go. பிறகு You have not understood the wonderful things of this faith, this Christ that in whom you have believed. நீங்கள் விசுவாசித்திருக்கிற இந்த கிறிஸ்துவை குறித்த அற்புதமான காரியங்களை இன்னும் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை Let this be the meditation of your heart. இதுவே உங்கள் இருதயத்தின் தியானமா இருக்கட்டும். That is why I am giving you this. See, I can't preach about everything. It will take years for me to preach. ஆகவே தான் அதெல்லாம் சொல்றேன் நான். இதெல்லாம் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சா பல வருஷங்கள் ஓடி. If I started preaching on every reference I got here, it will take years. இருக்கிற ஒவ்வொரு வசன குறிப்பிலும் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சா பல வருஷங்கள் ஆயிடும். I'm just giving you an outline form. ஒரு அவுட்லைன் வடிவிலே நான் உங்களுக்கு You கொடுக்கிறேன். meditate upon it. நீங்கள் அவைகளை தியானம் You பண்ணுங்க. think about it. நீங்கள் அவளை பற்றி You எண்ணி rejoice பாருங்கள். in it. நீங்கள் அதிலே களி You கூறுங்கள். glory in it. அதிலே மேன்மை You பாராட்டுங்கள். talk with one another about it. இதை குறித்து ஒருவரோடு பேசிக் Let கொள்ளுங்கள். the joy of knowing Christ fill your heart. கிறிஸ்துவை அறிகிற சந்தோஷம் உங்கள் இருதயங்களை நிரப்புவதாக. Let the world see that joy. அந்த சந்தோஷத்தை உலகம் காணட்டும். Let them begin to wonder what's wrong with these people. அவங்க ஆச்சரியப்பட்டு இந்த ஆட்கள் கிட்ட என்னதான் கோளாறு இருக்குன்னு. My God, what is wrong? ஐயோ என்ன பிரச்சனை உங்ககிட்ட அப்படின்னு. They're totally different. முற்றிலும் வித்தியாசமா And you இருக்காங்க. tell them why you believe like that. பிறகு சொல்லுங்க ஏன் நீங்க இப்படி எல்லாம் நம்புறீங்க? Amen. ஆமென். Are you there? இருக்கீங்களா? Fifth kind of evidence. ஐந்தாவது வகையான ஆதாரம். The fifth kind of evidence is like this. ஐந்தாவது வகையான ஆதாரம் இப்படிப்பட்டதா இருக்கிறது. The name of God, the names of God, the Father, and Jesus Christ the Son come often or mentioned often coupled together to indicate that God the Father, God the Son are both God and divine. அடிக்கடி பிதாவாகிய தேவனுடைய பெயரும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரும் இணைந்தே வருகிறது. அதன் மூலமா நமக்கு ஒன்று தெளிவாகிறது. அது என்ன? இருவருமே தேவன் என்று. Many times in the scripture. பல சமயங்களிலே வேதத்தில் இப்படி They வருகிறது. could have left it out saying God the Father. பிதாவாகிய தேவன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம். No, but says God the Son also. Jesus Christ is also mentioned. ஆனால் அவர் கூடவே இயேசு கிறிஸ்துவை குறித்தும் சொல்வார்கள். Giving equal status, ரெண்டு பேருக்கும் சம அந்தஸ்து கொடுக்கிறார்கள். putting them equally, இருவரையும் சமமாக்குறார்கள். coupling them together, ரெண்டு பேர் பேரையும் ஒண்ணாகவே எழுதுறாங்க. indicating that this person who was manifest in the flesh and walked on this earth and died on a cross and rose again is indeed God also. அதன் மூலமா என்ன காண்பிக்கிறார்கள்? இந்த பூமியில வந்து நடமாடி மரித்து உயிர்த்தெழுந்த இவரும் தேவன் என்பதை அதன் மூலமாய் காண்பிக்கிறார்கள். Let's turn to some references. ஒரு சில வசனங்களை நாம் Matthew பார்ப்போம். 28, மத்தேயு 28ஆம் அதிகாரம் verse 19. மத்தேயு Now we're going to 28 look at scriptures which bring God the Father and God the Son, mention them both together in such a way indicating that God the Son is God also. இப்போது பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய தேவனையும் ரெண்டு பேரையும் ஒன்றாய் கொடுக்கிற வசனங்களை பார்க்க போகிறோம். அதன் மூலமாய் இருவரும் ஒருவர் சமம் என்பதை அந்த வசனங்கள் நிரூபிக்கிறது. 28:19. 28:19 Jesus said, இயேசு இங்கே Go சொன்னார், ye therefore and teach all nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Ghost. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. Now, you know, if an ordinary person was saying something like that, he'll be very modest and say, Go and preach and teach all nations, make disciples.
and baptize them in the name of God the Father, and go on. சாதாரண ஒரு மனுஷன் சொன்னா அவர் என்ன சொல்லுவாரு? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பார். பிதாவுக்கு மகிமையை செலுத்துங்க பாட்டு போயிருப்பார். அவர் நாமத்துல ஞானஸ்நானம் கொடுத்துட்டு போங்கன்றார். No, he said baptize them in the name of the Father and of the Son and of the Holy Ghost. இவர் சொல்கிறார் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். Amen. ஆமென். The wonderful way in which God the Father is coupled together with God the Son. பாருங்கள் அற்புதமான விதத்திலே பிதாவாகிய தேவன் குமாரன் God the Son is coupled together with God the Father. குமாரனாகிய தேவன் பிதாவாகிய தேவனோடு கூட இணைத்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறார் பாருங்கள். Indicating that he is indeed God. அதன் மூலமா இவர் மெய்யாகவே தேவன் என்பது விளங்குகிறது. How can you say go on, if I am telling you go make disciples, baptize them, I will say baptize them in the name of God. I won't say baptize them in the name of God and in the name of Sam Chelladurai. பாருங்க நான் சொன்னேன்னு வெச்சுங்க நீங்க போய் ஞானஸ்நானம் கொடுங்க என்ன சொல்லுவேன்? தேவனுடைய நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்லுவேன். தேவனுடைய நாமத்தினால சாம் செல்லதுரை நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்லுவேன். I am just a preacher. நான் சொல்றேன் நான் வெறும் I am not God. நான் தேவன் இல்லை. But he says baptize them in the name of the Father and of the Son and of the Holy Ghost. இவர் சொல்கிறார் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுங்கள். He didn't shy away from saying that. பாருங்க அத சொல்லாம இவர் அப்படியே விட்டுல வெக்கப்பட்டு. And Romans 1. சரி ரோமர் முதலாம் அதிகாரம். I preached on this when we began our study on the book of Romans. ரோம நிருபத்தை படிக்க ஆரம்பித்தபோது இதை குறித்து நான் பிரசங்கித்தேன். Look at this. இதை கவனிங்க. Romans 1:7. ரோமர் 1:7. He is greeting the people in Rome to whom he is writing. ரோமாபுரி மக்களுக்கு எழுதுகிறார் அவர்களுக்கு இவர் வாழ்த்துதலை சொல்லுகிறார். To all that be in Rome, beloved of God, called to be saints, grace to you and peace from God our Father and the Lord Jesus Christ. 7. Tamil le 3. In Tamil it's 3. தமிழ்ல 3வது வசனம் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. Now Paul could have said, see Paul is a great Jew, believed in one God. Monotheism is the hallmark of Jewish belief. பாருங்கள் பவுல் ஒரு யூதன். யூதர்கள் ஒரே தேவன் உண்டு என்று தான் நம்பினார்கள். பவுலும் அப்படிப்பட்டவர் தான். That is why they had a major problem with Jesus. ஆகவே தான் இயேசு என்று வரும்போது பெரிய பிரச்சனையாச்சு அவங்களுக்கு. Why? ஏன்? Because Jesus said I and the Father are one. ஏன்னா இயேசு சொல்லிவிட்டார் நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். They said how stone this fellow and kill him, they said, because only one God is there. How can he say he is God? தேவன் ஒருவர் தானே. அப்படி இருக்கும்போது இவர் எப்படி தான் நான் தேவன் சொல்லலாம்? ஆகவே இவரை கல்லெறிந்து கொள்ளுங்கள் என்றார்கள். The Jews would find it very difficult to accept the fact that Jesus is God. பாருங்க இயேசு தேவன் என்பதை ஏற்றுக்கொள்ள யூதர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. We will never understand how difficult it will be. அவங்களுக்கு அது எவ்வளவு கஷ்டம் என்பதை நம்மால ஒரு நாளும் புரிஞ்சிக்க முடியாது. Indians, we are good at taking any number of gods as possible. இந்தியர்கள பாருங்க எவ்வளவு தெய்வம் முடியுமோ எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க. We were very broad minded. நாம ரொம்ப பரந்த மனப்பான்மை. All right, come on, bring it on. சரி என்ன தெய்வமா? One more. Fine. ஒன்னு சேர்த்துப்போம். Doesn't make any difference. அதுல ஒண்ணும் பெரிய வித்தியாசம் இல்ல. Jews, the monotheism is the main thing. ஆனா யூதர்களுக்கு தேவன் ஒருவரே என்பது முக்கியமான அதான் முக்கியம். The Lord our God is one is their cry. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன் அதுதான் அவங்களுடைய பேச்சு. This is what their slogan was. இதுதான் நம்முடைய கோஷமா இருந்தது. Our Lord is one. நம்முடைய தேவன் ஒருவரே. And here comes Jesus saying I and the Father are one. இங்க வருகிறார் இயேசு சொல்லுகிறார் நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். Terrible. பயங்கரமானது. That's why they crucified him. ஆகவே தான் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். How can he? He's a blasphemer. He calls himself God. பாரு தன்னை தேவன் என்று அழைக்கிறானே இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான். Is he God? இவர் தெய்வமா? I'm sad that they could not understand it, but he was indeed God. பாருங்கள் அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. வருத்தமா இருக்கிறது. ஆனால் அவர் மெய்யாகவே தேவன்தான். He is God. அவர் தேவன். They crucified God. தேவனை சிலுவையில் அறைந்தார்கள். God allowed it. தேவன் அதை அனுமதித்தார். To fulfill his own purpose and plan. தம்முடைய திட்டங்கள் நோக்கங்கள் நிறைவேறும்படியாக. Paul says if they had known they would not have crucified the Lord of glory. பவுல் சொல்கிறார் அவள் அறிந்திருந்தால் மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்களே. They didn't know who he was. அவளுக்கு தெரியாத அவர் யார். He was their Jehovah God. அவர்தான் அவளுடைய யெகோவா தேவன். They didn't understand. அவளுக்கு அது புரியல. That apostle Paul coming from a strong Jewish background. அப்படிப்பட்ட யூத பின்னணியிலிருந்து வரக்கூடிய அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். He says, may grace and peace be to you from God our Father. And he could have left it like that, but he says, and from our Lord Jesus Christ. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் அப்படியே சொல்லிட்டு விட்டுருக்கலாம். கூட சேர்க்கிறார் பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. Paul makes it a point to honor Jesus Christ as much as he honors God. தேவனை எந்த அளவுக்கு கனம் பண்ணுகிறாரோ அதே அளவுக்கு இயேசுவையும் கனம் பண்ணுவதிலே பவுல் குறியா இருக்கிறார். Thereby doing the most difficult thing that any Jew could do,
put Jesus Christ on par with God, and he's honoring Jesus Christ along with God. அதன் மூலமாய் இயேசு கிறிஸ்துவை தேவனுக்கு சமமாக்கி எந்த யூதனும் செய்ய கஷ்டப்படுகிற ஒரு காரியத்தை பவுல் இங்கே செய்கிறார். He is calling him God. அவரை தேவன் என்று அழைக்கிறார். Peace from God the Father and the Lord Jesus Christ, he says. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்கிறார். Turn with me to 2 Corinthians. திருப்போம் 2 கொரிந்தியருக்கு. Read a couple of more references and we'll close for this day. இன்னும் 2 வசனங்களை வாசித்து விட்டு இன்றைக்கு நாம் முடிப்போம். 2 Corinthians chapter 13. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் and verse 14. 14ஆம் வசனம். This is the benediction we hear all the time in many churches. அநேக சபைகளிலே இந்த ஆசீர்வாதம் தான் கடைசியா நாம கேட்போம். The grace of the Lord Jesus Christ, the love of God and the communion of the Holy Ghost be with you all. Amen. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். Once again, in the beginning he mentioned Jesus with God and never failed to honor him in the beginning. In the end, in the benediction, he did not just mention God but the Son Jesus Christ also. ஆரம்பிக்கும்போது கூட தேவனுடைய பெயரோடு கூட இயேசு கிறிஸ்துவை சேர்த்து அங்கேயும் அவரை கனம் பண்ணுகிறார். முடிவிலே கூட இந்த ஆசீர்வாதத்தின் போது தேவனோடு கூட இயேசு கிறிஸ்துவை அவர் இணைத்து பேசுகிறார். The grace of the Lord Jesus Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, the love of God, தேவனுடைய அன்பும் and the communion of the Holy Ghost. பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும். There is a reason why we believe that Jesus is God. பாருங்கள், இயேசு தேவன் என்பதை நாம் விசுவாசிக்கிறோமே, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. 1 Thessalonians. 1 தெசலோனிக்கே. See, these are the things that are behind our belief. பாருங்கள், நம்முடைய நம்பிக்கைக்கு பின்னணியில் இருக்கிறது இந்த காரியங்கள் தான். And as you meditate and think about it, you get really rooted in this. பாருங்கள், இவைகளை தியானம் பண்ணி நீங்க எண்ணி பார்க்கும்போது மெய்யாகவே இதில் நீங்கள் வேர்க்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். 3:11. 3:11. Now God himself and our Father and our Lord Jesus Christ direct our way unto you. நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களிடத்திற்கு எங்களை நேராக வழிநடத்துவாராக. Always talking about God the Father and never leaving out Jesus Christ. He's mentioning him there, coupling him together with God. பிதாவாகிய தேவனை பற்றி பேசுகிறார், ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை விட்டுல பாருங்க, அவரோடு கூட சேர்த்து இவரையும் இணைக்கிறார். Indicating again and again that Jesus Christ is the divine Son of God. அதன் மூலமாய் திரும்ப திரும்ப எதை அவர் சுட்டி காண்பிக்கிறார்? இயேசு கிறிஸ்து மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்பதை சுட்டி காண்பிக்கிறார். James chapter 1. யாக்கோபு முதலாம் அதிகாரம். That is the last verse. James 1:1. யாக்கோபு முதலாம் அதிகாரம் தான் கடைசி வசனம். James, a servant of God. Now this is not Paul, this is James writing. He says, James, a servant of God and of the Lord Jesus Christ, to the 12 tribes which are scattered abroad, greeting. இத பவுல் எழுதல, யாக்கோபு எழுதுறார். அவர் என்ன சொல்லுகிறார்? தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது. I mean to tell you that all of these people, Peter, John, James, Paul, and the author of Hebrews, and all of these references that we have read, all these great men of God who had a revelation to write the word of God, believed that Jesus Christ is God and never failed to make a note of that in their letters. என்ன சொல்ல வருகிறேன்? பேதுரு, யாக்கோபு, யோவான், பவுல், எபிரேய ஆசிரியர்கள் எல்லாருமே தங்கள் நிருபங்களை எழுதின போது இயேசு கிறிஸ்து தேவன் என்பதை மறக்காமல் குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். They are mentioning God along with Jesus Christ. Jesus Christ along with God the Father. இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவனோடு கூட இணைத்தே பேசுகிறார்கள். All the time. எப்போதும். Making sure that it is so. அது அப்படிதான் வரணும்னு கரெக்ட்டா பாத்துக்கறாங்க. Because they really believe that he is Lord. ஏனென்றால் அவர் மெய்யாகவே தேவன் என்பதை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். If there is a small mistake in this, இதுல ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தாலும், if we turn it around and begin to believe anything else, இதை விட்டுவிட்டு வேற எதையாவது நாம் விசுவாசிக்க ஆரம்பித்தால், then your hope is in vain. பிறகு உங்கள் நம்பிக்கை விருதாவா இருக்கும். Jesus Christ is the Lord of Lords. இயேசு கிறிஸ்து கர்த்தாதி கர்த்தர். He is the King of Kings. அவர் ராஜாதி ராஜன். We'll talk about another three kinds of evidences, three other kinds of evidences when we come back next week. அடுத்த வாரம் வரும்போது இன்னும் 3 வகையான ஆதாரங்களை குறித்து நாம் பார்ப்போம். We are taking some time with this. பாருங்க, இதுல நாம் கொஞ்சம் நேரத்தை But it will be செலவழிக்கிறோம். greatly beneficial to you. ஆனால் இது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும். You know, I believe it will be greatly beneficial இது to you. மிகவும் பிரயோஜனமா இருக்கும் நான் நம்புறேன். Not just to fight with people about some point about how Jesus is Lord. பாருங்க, எப்படி இயேசுதான் தெய்வம் சொல்லிட்டு மக்களோட கூட சண்டை போடுறதுக்கு சில பாயிண்ட் கொடுக்குதுல. That's not why we teach here. அதுக்காக நாம இங்க We போதிக்கிறோம். don't believe in fighting with people and arguing with பாருங்க, people. மக்களோட சண்டை போடணும், தர்க்கிக்கணும், அதெல்லாம் நாம நம்புறது இல்ல. We first of all want to teach this so that you may know whom you have believed. முதலாவது நீங்கள் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை நீங்கள் அறியும்படி தான் இங்க So போதிக்கிறோம். that you may know who your Lord is. உங்களுடைய ஆண்டவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள So வேண்டும். that you may see him in all of his dimensions and all that he is. அவரை சகல கோணங்களிலிருந்து அவர் என்னவாகவெல்லாம் இருக்கிறாரோ அப்படி எல்லாம் நீங்கள் அவரை காண வேண்டும். See him as he is. அவர் இருக்கிற வண்ணமாக அவரை பாருங்கள். Amen. ஆமென்.
That is why it saddens me sometimes when people think of Jesus as a little baby. ஆகவே தான் பாருங்க சில சமயத்துல இயேசுவை சின்ன குழந்தையா மக்கள் நினைக்கிறத பார்க்கும்போது வருத்தமா It's இருக்கு. a baby Jesus. குழந்தை இயேசு This அப்படின்னு. year you talk about him, it's baby Jesus. இந்த வருஷம் பேசும்போது அவர் குழந்தை இயேசு தான். 10 years later you talk about him, baby Jesus. 10 வருஷம் கழிச்சு பேசினாலும் குழந்தை இயேசு தான். He was born a babe in Bethlehem. பெத்லகேம்ல ஒரு குழந்தையா பிறந்தார் He is உண்மைதான். not now baby Jesus. ஆனா இப்போ குழந்தை இயேசுவா இல்ல அவரு. Amen. ஆமென். Let's know him as he is. அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் He அறிந்து is the கொள்வோம். Lord of glory, அவர் மகிமையின் கர்த்தர், creator of heaven and earth. வானத்தையும் பூமியையும் When he சிருஷ்டித்தவர். came as baby Jesus also, he was not just a baby, he was the creator of heaven and earth. குழந்தை இயேசுவாய் வந்தபோது கூட அவர் வெறுமனே குழந்தை அல்ல, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தரா இருந்தார். Amen. ஆமென். Shall we all stand together? நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம்.